இருக்குது. அதாவது வீட்டில் துளசி செடி வச்சுன்னு இருப்பேன். அந்த துளசி செடி மகாலட்சுமி பூஜை. அதாவது துளசி செடிக்கு ஓம் துளசி தேவியே நமக, ஓம் துளசி தேவியே நமன்னு காசுனால் அர்ச்சனை பண்ணுறது, இல்லைன்னா அக்ஷதையினால் அர்ச்சனை பண்ணுறது, குங்குமத்தினால் அர்ச்சனை பண்ணுறது. அப்படி அர்ச்சனை தினந்தோறும் யார் ஒருவர் பண்ணி அதில் ஜலத்தை விடுறாளோ, யார் நமஸ்கரணம் பண்ணுறாளோ, அந்த அந்த மரமும் அந்த மண்ணும் சேர்கிற இடத்துல எடுத்து நெத்தியில் இட்டுக்கிறாளோ அவளுக்கு நிறைய செல்வங்கள் குவியும் அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா என்ன மந்திரத்தை சொல்லலாம் அந்த மந்திரத்துக்கு உண்டான சக்தி உண்டு. லலிதா சாஸ்திரநாமம் படிச்சிருந்தாலும் லலிதா சாஸ்திரம், மகாலட்சுமி அஷ்டகம், மகாலட்சுமி அஷ்டகம். அம்பாளுடைய கௌரி நாமங்கள்லாம் தெரிஞ்சதுன்னா கௌரி நாமங்கள் சொல்லலாம். எனக்கு ஒன்றுமே தெரியாது சார் அப்படின்னா துளசி தேவியே நமக, மகாலட்சுமியே நமகன்னு சொல்லிவிட்டு அர்ச்சனை பண்ணிக்கிறது. எத்தனை காசு சார்? 11 காசு. அக்ஷதை பண்ணலாம், குங்குமம் பண்ணலாம். அப்புறம் அந்த காசு என்ன பண்ணுறது, வீட்டில் எடுத்து வச்சுக்கலாம். டெய்லி திருப்பி அதை வச்சு தண்ணீரை நினச்சி எடுத்து பூஜை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிவிட்டு தீபாரணை காமிச்சு நமஸ்காரம் பண்ணால் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக லக்ஷ்மி தேவி உங்கள் கூடவே இருந்துருப்பா. நல்ல காரியம் சித்தியாகும், நினச்சது நடக்கக்கூடிய அற்புதமான அம்சங்கள் கூடி வரும்.